அப்புறம் அடுத்த நாள் ஆகிடும். நம்ம ஹீரோனோட அம்மா, ஹீரோட அம்மா, அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து 4 பேரும் ஒரு கடையில் மீட்டப் பண்ணுவாங்கல்ல. அந்த ஷாப்பில் மீட் பண்ணி சும்மா காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து நம்ம ஹீரோனோட அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி இப்போலாம் அந்த மனுஷன் வீட்லேயே இருக்கிறதில்ல, நைட் ஆனால் ஃபியூனரல் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்றாரு, வீட்டுக்கே வர மாட்டேன்றாரு, ஏன்னு தெரில அப்படி சொல்லி புலம்புவாங்க. அப்போ கூட இருக்க 3 ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ அப்படி நைட்டு வீட்டுக்கு வரலாம் கன்ஃபார்ம் அஃபேர் தான், நீ வந்து அவரை செக் பண்ணி ஆகணும், இந்த மாதிரி கண்டுக்காமல் விடுறனால இப்படி இருக்கானுங்க அப்படி சொல்லி சொல்லுவாங்க. உடனே இவங்களுக்கும் லைட்டாக டவுட் வரும். வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயின் அப்பாவோட ட்ரெஸ்ஸில் இருக்க பேக்கெட்லாம் செக் பண்ணி பார்க்குறப்போ வந்து அவர் கடன் வாங்கினதுக்கான ஸ்லிப்பு, அதுக்கப்புறம் ஹோட்டலில் சாப்பிட்டதுக்கான ஸ்லிப் எல்லாமே இருக்குமா. இதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோதான் ஹீரோ நம்ம செம்ம கடுப்பாயிடுவாங்க. இப்போ வந்து நம்ம ரிப்போர்ட்டரையும் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. 2 பேரும் ஒரு நெய்பர்ஹுட்டில் இருக்க ஷாப்பில் வந்து ஹீரோ அதாவது ரிப்போர்ட்டர் சாப்பிட்டுன்னு இருப்பாரு. அப்போது நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு அந்த வழியாக போவாங்களா, பார்த்துட்டு போவாங்க. அப்போ வந்து அந்த ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு எனக்கு கம்பெனி தெரியுங்களான்னு சொல்லி 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவரும் லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருப்பாரா, ஸோ அதனால் நிறைய ஓப்பன் அப் பண்ணுவார். அப்போ வந்து நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டும் கேட்பாங்க, சரி நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, நம்ம உங்கள் பொண்ணுக்கு உங்களை தவிர வேறு எந்த சொந்தமும் இல்லையா அப்படின்னும் போது, இல்லை அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க தூரமாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவர் ட்ரிங்க் பண்ணிட்டே சொல்கிறாரு. அப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டை வந்து அவர் தேங்க் பண்ணுறாரு. பிகாஸ் அன்றைக்கி வந்து அவங்களுக்கு உடம்பு இல்லைன்னப்போ அவங்க தான் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கெலாம் தேங்க் பண்ணுறாரு. உடனே சரி பரவாயில்ல ஓகேன்னு சொல்லி ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா அவர் அப்படியே போதையில் விழுந்துடுறாரு. அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு செம்ம கடுப்பாக இது வேறையா அப்படி சொல்லிட்டு அவரை தூக்கிட்டு போயிட்டு தூக்க முடியாமல் தூக்கிட்டு போவாங்க. அவ்வளோதான் வாசல்லையே அந்த குப்பைலாம் இருக்கும். அந்த கவருக்கு மேலேயே அந்த ரிப்போர்ட்டரை படுக்க சொல்லிட்டு ஒரு பெட்ஷீட்டை தூக்கி போட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இங்கே நம்ம ஹீரோயினோட வீட்டை தான் கட்டுறாங்க. அவங்க அம்மா செம்ம கடுப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து நம்ம ஹீரோனோட அப்பாவும் வந்துடுறாரு. வந்து உடனே கத்துறாங்க, வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்மளோட சேவிங்லாம் மொத்தமாக காலி பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லா காசையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நைட்டு வீட்டுக்கு வரதே கிடையாது, எங்கே சுற்றின்னு இருக்கீங்க, சீக்கிரமாக ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு எங்கே போகிறீங்க, இப்போ எனக்கு ஆன்சர் தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நம்ம கத்திகிட்டே இருக்காங்க. அவரும் வந்து எவ்வளோ சமாளிச்சு வைக்கிறோம், இல்லை நான் ஃபுனரல் போயிருந்தேன், அதுக்கு போயிருந்தேன், இதுக்கு போயிருந்தேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்கிட்ட போய் சொல்லாதீங்க, நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க, இப்போ எனக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் தெரிஞ்சாகணும், நீங்கள் அஃபேர் வச்சிருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு டேரெக்டாக கேட்டுருவாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின், அதுக்கப்புறம் ஹீரோனோட தம்பி எல்லாரும் வந்துருவாங்களா. வந்தோடனே அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. உடனே அவரும் கத்துவார், நான் அஃபேர்லாம் ஒன்று வச்சுட்டல, என்னை இப்படி பேசாத அப்படி சொல்லிட்டு அவரும் கத்துவார், வேறு என்ன தான் பிரச்சனை எனக்கு இப்போ சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு அவங்க கத்தும்போது இவர் வேறு வழி இல்லாமல் சொல்லுவார். அந்த மாதிரி நம்ம ஹோட்டலுக்கு வந்து யூடியூபர்ஸ் 2 பசங்க வந்தானுங்க, வந்துட்டு ஃபுட்லாம் கேட்டானுங்க. நானும் நல்லா தான் சர்வ் பண்ணேன். பட் என்ன ஆச்சுன்னா அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு என்னை கூப்பிட்டு ஃபுட்டில் முடி இருக்குது அப்படின்னானுங்க. நானும் போய் பார்த்தேன், இல்லை முடி இருக்க வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் நல்லா பாருங்கன்னு சொல்லும்போது தெரியாமல் சூப் வந்து அவங்க கையில் பட்டுருச்சு. அவ்வளோதான் பயங்கரமாக கத்திட்டானுங்க. கத்திட்டு வந்து என் வாட்சில் பட்டுருச்சு, என் வாட்ச் ஓடலை, இது வந்து எவ்வளோ பெரிய பிராண்டு தெரியுமா, இதை வாங்கவே முடியாது, எனக்கு இந்த வாட்ச்க்கான ஃபுல் அமௌண்ட் எனக்கு கொடுக்குறீங்க, இல்லைனா வந்து நான் உங்கள் ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப மோசமானதுன்னு சொல்லிட்டு என் யூடியூப்பில் ரிவ்யூ பண்ணிடுவேன் அப்படி சொல்லி பிளாக்மெயில் பண்ணானுங்க. அதுக்கு எனக்கு என்ன பண்ணுறது தெரில. அதனால தான் நம்மக்கிட்ட இருந்து சேவிங் எல்லாமே கொடுத்தேன். பட் அந்த காசும் அவங்களுக்கு பத்தலை. அதனால தான் நைட்டு வந்து கேப் டிரைவராக இருக்கேன். அதை வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுங்கிட்ட இருக்க கடனை அடைச்சுட்டு இருக்கேன் அப்படி சொல்லி இவர் சொல்லுவாரா. உடனே வந்து நம்ம ஹீரோ நம்ம வந்து அவர் மேலே இருக்க பாசத்தில் தான் திட்டுவாங்க. இதெல்லாம் நீங்கள் தனியாக தான் பண்ணிட்டு இருக்கீங்களா, கேப் ஓட்டுறது இது எல்லாமே நீங்கள் தனியாக தான் அவர் கொடுத்துட்ருக்கீங்களான்னு போது நம்ம ஹீரோ என்னோட அப்பா டென்ஷன் ஆகிடுவார். சும்மா எனக்கு கத்திட்டே இருக்காது, ஆல்ரெடி நான் ஹர்ட்டாக இருக்கேன், எப்போ பார்த்தாலும் எனக்கு கத்திட்டே இருக்காது, பணம் 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 என் உயிர் எடுக்காது அப்படின்னும் போது ஹீரோ நமக்கு ஒன்றும் புரியாது. அதுக்கப்புறம் சரி நான் கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா போயிடுவார். ஹீரோயினும் அவங்க அப்பா பின்னாடியே போவாங்களா. அப்போது இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கனால அவர் கால் தட்டி அவரே கீழே வந்துடுவார். ஹீரோயினும் ஓடி போய் அப்பா என்னாச்சுன்னும் போது அப்புறமேட்டுக்கா ஒரு பார்க்கில் உட்காந்து ஹீரோயின் அப்பாவும் பேசுவாங்க. ஹீரோயின் வந்து பேண்டேஜ்லாம் போட்டு விட்டு பேசுவாங்க. ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க, ஏதாவது கஷ்டம்னு எங்ககிட்ட சொல்லலாம்னும் போது, இல்லைம்மா எனக்குன்னு வர ஒரே ஒரு வருமானம் அதான், அதுவும் போச்சுன்னா நீ யாரும் மதிக்க மாட்டீங்களான்னு போது, அப்போ நான் கூட தான்ப்பா எந்த ஒர்க்கும் இல்லாமல் இருக்கேன், அப்போ நீங்கள் இதை என்னென்ன சொல்கிறீங்கன்னு, இல்லைம்மா நீ எந்த ஒர்க்கும் இல்லைனாலும் என் பொண்ணு தான், நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட அப்பா சொல்கிறாங்க. அப்படியே தானேப்பா, நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் என்னோட அப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து நிறைய யோசிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஹேர் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் எடுக்க காசு கேட்டிருக்காங்க, இது என்ன விஷயமா இருக்கும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி ஓகே செக்யூரிட்டி கேமராவில் பார்த்தா தெரியும் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் அவங்களோட ஷாப்பில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ சரி நெய்பர்ஹுட் ஷாப்பில் கேட்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போவாங்க. அங்கே போய் கேட்டால் என்னம்மா நீயும் ஃபுட்டேஜ் கேட்குற, உன் ஃப்ரெண்டும் இப்போ தான் வந்து ஃபுட்டேஜ் வாங்கிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். என் ஃப்ரெண்டா அப்படின்னு உடனே ஆமாம் அந்த ஹீரோ தான் வாங்கிட்டு போனார் அப்படின்வாங்க. இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு காஃபி ஷாப்பில் வந்து அந்த 2 பசங்க இருக்கானுங்களா யூடியூபர்னு போய் சொன்னானுங்க. அவனுங்க கூட தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தாரில் அவரோட பையன் தான், என்கிட்ட நீங்கள் சொல்லலாம், மிச்ச பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லி பேசுவார். அப்போ வந்து அவனுங்க இன்னும் மிரட்டிகிட்டே இருப்பானுங்க, என் வாட்ச் ஸ்பாயில் ஆயிடுச்சு, உங்கள் அப்பாவால் தான் அப்படி பேசுகிறப்போ வந்து ஓ அப்படியா சரி நானும் அதே பிராண்ட் வாட்ச் தான் வச்சுருக்கேன், எனக்கு வந்து இந்த பிராண்ட் ஓனரே கிஃப்ட் பண்ணார் என் கிளைண்ட், அவர் உங்கள் வாட்ச் கொடுங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவார். ஓ இதில் வந்து சீரியல் நம்பர் கூட இல்லை, எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப சீப்பான ப்ராடக்ட் நினைக்கிறேன், நீங்கள் வந்து ஃபேக்காக வாங்கியிருக்கீங்க ரைட்டா அப்படி சொல்லும்போது
அவனுங்க கொஞ்சம் ஷாக் ஆயிடுவானுங்க. உடனே அதெல்லாம் கிடையாது, நாங்கள் ஒன்றும் ஃபேக்காக வாங்கல அப்படி சொல்லிட்டு, ஃபேக்காக வாங்கலையா, சரி பார்க்கலாமே அப்படி சொல்லிட்டு ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணி இவனுங்க திருடினானுங்களா அதை வந்து சிசிடிவி கேமராவில், ஐ மீன் இவனுங்க பிளான் பண்ணிட்டு உள்ளே போயிருப்பானுங்க. அந்த சிசிடிவி கேமராவில் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதை போட்டு காமிப்பாரு, பாருங்க நீங்கள் 2 பேரும் பிளான் பண்ணதெல்லாம் இதில் இருக்கணும் போது, சரி நாங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கலாம், ஆனால் உள்ளே போயிட்டு அந்த ஹேர் வந்து உள்ளே விழுந்தது, அந்த சூப் கொட்டினதுலாம் வந்து உண்மையாகவே நடந்தது தான், நாங்கள் ஒன்றும் போய் சொல்லணும். அப்படியா, அது எத்தனை மணிக்கு நடந்திருக்கும், மதியம் தான் போனீங்க இல்லையா, பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இந்த ப்ரொஜெக்டரில் வந்து காமிச்சாங்களா, அதில் டைமிங் போட்டிருக்கோம், அதில் வந்து 11:45 அது வந்து 11:50 போட்டிருக்கோம். அப்போ வந்து நீங்கள் கடைக்கு போயிருந்ததும் 12க்கு அப்புறம் தான் போயிருப்பீங்க இல்லையா, பட் ஆனால் உங்கள் வாட்ச் நின்று போனது வந்து 11:45க்கு நின்றுச்சு அப்படி சொல்லிட்டு அந்த வாட்சை காட்டுவார். உடனே ஐயோ நம்ம இன்னும் இதை பிளான் பண்ணி பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு அந்த 2 யூடியூபர்ஸும் ஏமாத்துறவனுங்க சொல்லுவானுங்க. அந்த நேரம் பார்த்து இவங்களுக்கு ஒன்றும் புரியாது, என்ன சொல்கிறது இதுக்கு மேலே சொல்லிட்டு, சரி இருக்கட்டும் இதெல்லாம் வச்சு உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ரிப்போர்ட்டர் இருக்கார்ல, அவரும் வந்துருவார். சாரி லேட்டாக வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு அவரும் வந்து இவனுங்க பண்ண கிரைமுக்கு வந்து பேசுவார். இவ்வளோ கிரைம் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் உண்டுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த கேஃபில் தான் இருப்பாங்க, அந்த அங்கே ஒர்க் பண்ணுற லேடிக்கிட்டையும், சரி இப்போ நாங்கள் பேசினதுலாம் நல்லா ரெக்கார்ட் ஆயிருக்கா அந்த ஃபுட்டேஜ்லன்னு சொல்லிட்டு கேட்பாங்களா, நல்லா ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேமராவும் காட்டுவாங்க. அதாவது இங்கே இப்போ பேசிகிட்டு இருக்காங்களே இதுவும் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரா. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப பயமாயிடும். இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, என்ன பண்ணணும்னு தெரியாமல் நம்ம ஹீரோவையும் ரிப்போர்ட்டரையும் தள்ளி விட்டு வேகமாக விடுவாங்க. உடனே நம்ம ஹீரோவும் ரிப்போர்ட்டரையும் இவங்களை துரத்திட்டே போவாங்க. அப்போ வந்து ரிப்போர்ட்டர் துரத்திட்டு போகிற ஆள் வந்து என்ன ஆச்சு, 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போவானுங்க. ரிப்போர்ட்டர் துரத்திட்டு போன ஆள் வந்து ஒரு போஸ்ட்டில் முட்டி கீழே விழுந்துருவான். ரிப்போர்ட்டர் தான் ரொம்ப ஒரு எம்பேத் மாதிரி இல்லை, அவர் உடனே போயிட்டு ஐயோ என்னாச்சு அப்படி சொல்லி கேட்பாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ துரத்திட்டு போனவன் வந்து ரோடு கிராஸ் பண்ணி தப்பிச்சு போடுவான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின்ட்டே மாட்டிப்பான். அவ்வளோதான், ஹீரோயின் வந்து பேக்கை வச்சு அடின்னு அடிச்சு, டே உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்து எங்கள் அப்பாட்ட இப்படி பண்ணுவாடான்னும் அவன் வந்து தள்ளி போட்டுருவான் ஹீரோயின். அவ்வளோதான், ஹீரோக்கு டென்ஷன் ஆகிடும். அங்கேருந்து ரோடு கிராஸ் பண்ணிட்டு வந்து செம்ம அடிப்பார். அடிச்சதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹெல்ப் பண்ணி தூக்குறப்போ ஹீரோயின் நோஸ்லேருந்து ப்ளீட் ஆகும். என்னடி இப்படி ப்ளீட் ஆகுது, அவனை கொல்றேன் பாரு அப்படின்னும் போது, அவன் ஒன்றும் பண்ணலடா, நான் தான் நிறைய வேலை பார்க்குறனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னும் போது, சரி இருந்தால் என் டையை பிடிச்சி உன் பிளட்டை ஸ்டாப் பண்ணலான்னும் போது, டையெல்லாம் வேணாம் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், இப்போ காசை முக்கியம் காட்டுடி அப்படி சொல்லிட்டு அவங்க பிளட்டை வந்து சரி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோனோட தம்பியும் வந்துடுவான். வந்த உடனே டேய் நீ தான் எங்கள் அப்பாட்ட இந்த மாதிரி ஏமாத்தினாதான்னு கேட்குறப்போ நம்ம ஹீரோன் ஆமாம் அவன் தான் அவனை விடாத, நம்ம ஃபேமிலிக்கு இப்படி பண்ணியிருக்கான் விடாதன்னதும் அவள் தான் நம்ம ஹீரோனோட தம்பி வந்து அந்த ஆளை வந்து அங்கேயே மிதிச்சிருவான். ஹீரோட அப்பா கிட்டே வந்து அவனை பிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவர் வேகமாக வீட்டிலேருந்து கிளம்புவார். அவங்க ஒய்ஃப் கிட்ட நியூஸ் சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் உடனே வேகமாக போட்டு அடிப்பாங்க. அடிச்சு உடனே எதுக்கு இப்படி வலிக்கிறதும் இன்னும் நல்லா வலிக்கட்டும், நேற்று நைட் நீங்கள் என்ன சொன்னீங்க, ஜஸ்ட் நான் ரெஸ்டாரண்ட் தான் நான் நடத்துகிறேன், எனக்கு சமைக்க மட்டும் தெரியும், என்னால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம், உங்களால் தான் நம்ம குடும்பத்தில் எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கோம், நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் குழந்தைங்கள வளர்த்தோம், நீங்கள் இந்த மாதிரி சமையல் பண்ணுறனால தான் நம்ம நல்லாயிருக்கும், அது முதல்ல புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சமாதானம் அளிப்பாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க. ஹீரோயின் வந்து இந்த மாதிரி தேங்க்ஸ், இந்த மாதிரி டை கொடுத்து இன்றைக்கி நடந்த எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அப்படின்னாங்க. அப்புறம் சரி விடு, நான் டை வந்து ட்ரை க்ளீன் பண்ணி தந்துட்டேன், இல்லை நீயே வச்சுக்கொண்டோம், உன்கிட்ட நான் நிறைய பணம் இருக்கா, ட்ரை க்ளீன் பண்ணி தரேன்டா அப்படின்னும், சரி என்னமோ இஷ்டம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் நீ எப்படி இந்தளவுக்கு எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண, நல்ல வேலை நீ இப்படி ஹெல்ப் பண்ண எனக்கும் ஹாப்பி அப்படி சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ சொல்லுவார், இன்னும் உங்கள் அப்பான்னு சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் உங்கள் அப்பா ஸ்ட்ரேஞ்சர் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க தானே, அதனால தான் பண்ணேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவாராம். உடனே ஹீரோயின் கேட்பாங்க, ஓ அப்படியா, அப்போ நான் யாரும் உனக்கு அப்படின்னு கேட்கும், புரியலன்ட்டு, அப்போ நான் உனக்கு ஸ்ட்ரேஞ்சரா, நீ முன்னாடி மாதிரி என்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிறதே இல்லை, ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி என்ன நடத்துகிற, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு, என்ன பேசுகிற அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நீ உண்மையை சொல்ல அப்படின்னு, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, ஆளாளுக்கு நிறைய வேலை இருக்கும்ல, எப்பவும் பாஸ்ட்டில் இருக்க மாதிரி இருக்க முடியாது, உனக்கு உன் லைஃப் இருக்குது எனக்கு என் லைஃப் இருக்குது, அதை பார்க்கணும் முதல்ல, அதை விட்டுட்டு எப்பயும் பாஸ்ட்டை பற்றி யோசிச்சுட்டு முன்னாடி மாதிரி யோசிச்சுட்டு இருக்காத, எனக்கு கொஞ்சமாவது ப்ரைவசி கொடு, எப்போ பார்த்தாலும் நைன் தொல்லை பண்ணாத அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு போயிடுவார். இது கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருக்கும், ஹீரோயின் லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு நைட் தூங்கும்போது ஹீரோயின் வந்து பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க, ஸ்கூல் டேஸ் எல்லாமே நினச்சி பார்க்குறாங்க. அப்போ வந்து சரி விண்டோ திறந்து ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோ பார்க்கும்போது அங்கே விண்டோ க்ளோஸில் இருக்குமா, அப்புறம் இவங்களும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ விண்டோ ஓப்பன் பண்ணி பார்ப்பார். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் உள்ள போயிடுவாங்க. இப்படி மாறி மாறி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நமக்கு ஒரு விஷயம் காட்டுவாங்க. ஹீரோ வந்து அந்த லெட்டரை கிழிச்சு போட்டார்ல 10 இயர்ஸ் முன்னாடி ஸ்கூல் டைமில் எழுதின லெட்டர், அது வந்து டஸ்ட்பினில் இருந்து எடுத்து அவங்க டேபிள் எடுத்து சேஃபாக வச்சுருப்பாரு. அதை நமக்கு காட்டுவாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோக்காக ஒரு ஃபுட் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு வெளியே வெயிட் பண்ணுவாங்க. ஹீரோ வந்தோடனே அதை கொடுப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ வந்து கத்துவார், காலையில் தாண்டி திட்டி விட்டு இப்போ எதுக்கு இங்கே நிற்கிறாங்க வந்து, இல்லை இது உனக்காக நான் செஞ்ச ஃபுட் அப்படின்னு எனக்கே செஞ்சு எடுத்தோன்னே எங்கள் அப்பா ஹெல்ப் பண்ணலை அதுக்காக தான் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு, இதுதான் நான் ஃபஸ்ட்டு என் கிளாஸில் செஞ்ச ஃபுட் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கொடுப்பாங்க. அதே எனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு சொல்லும்போது, இது உனக்கு பிடிச்ச ஃபுட் அதனால தான் ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. அது பார்க்க ரெயின்போ மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு வந்து பாஸ்ட்டில் நடந்தது காட்டுறாங்க. என்னென்னா அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது வந்து இவரோட ஃப்ரெண்ட்ஸில் ஐ மீன் ஃப்ரான்ஸில் வந்ததுனால சாப்பிட மாட்டார் அவ்வளோவா கொரியன் ஃபுட்ஸ் எல்லாம். ஸோ அதனால் இவங்க வீட்டில் தானே விட்டுட்டு போவாங்க, அவங்க அம்மா ஒர்க் போகிறப்ப சாப்பிடவே மாட்டாரா. நம்ம ஹீரோட அம்மா வந்து ஃபோன் போட்டு ஹீரோட அம்மாட்ட ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க, சாப்பிடவே மாட்டேன்றாண்டி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த குட்டி ஹீரோயின் இருக்கால அவள் வந்து உடனே என்ன பண்ணுவான்னா,
அந்த ரெயின்போ மாதிரி இருக்கும். அந்த ஃபுட் எடுத்துகிட்டு வந்து இது சாப்பிட்டு பாரு, ரெயின்போ மாதிரியே இருக்கு பாரு அப்படி சொல்லி ஏமாற்றி கொடுப்பாங்க. அந்த குட்டி பையனும் சாப்பிடுவோம். அதெல்லாம் நினச்சி பார்ப்பாங்க. ஓ, இன்னும் நீ இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ ப்ரெசென்ட்ல கேட்பாரு. உடனே ஹீரோயின் அதை எப்படி மறக்க முடியும், நான் 1000 தடவை சொல்லிட்டேன் எனக்கு பாஸ்ட்டை ஞாபகப்படுத்திட்டே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோ திருப்பி கத்துவார். இப்போ எதுக்கு கத்துற அப்படின்ட்டு, உனக்கு புரியலையா, உனக்கு 30 வயசு ஆகுது, என்னமோ 5 வயசு குழந்தை மாதிரி என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரேன், உன் லைஃப் இருக்குல்ல அதை பாரு, எனக்கு கொஞ்சமே ப்ரைவசி கொடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவர் கத்துவார். அப்போ ஹீரோ என்ன கத்துவாங்க, எதுக்கு நான் உனக்கு ப்ரைவசி கொடுக்கணும், அப்பெல்லாம் கொடுக்க முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன்னு கத்துவாங்க. உடனே ஹீரோ வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரிஞ்சு தெரியல, நீ என் மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற, உனக்கு புரியுதா இல்லையான்னு கூட எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுவாரா. அப்போ வந்து ஹீரோ நினச்சி பார்க்குறாங்க, அவங்க சின்ன வயசுலேருந்து ஹீரோ கூட தானே இருக்காங்க. அப்போ அந்த மெமரிஸ்லாம் நினச்சி பார்க்குறாங்க, எனக்கு இவனை பற்றி எல்லாமே தெரியும், அவன் முதல்ல பனானா மில்க் குடிச்சது, அதுக்கப்புறம் அவன் முதல்ல ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டது, அவனை பற்றி எல்லாமே தெரியும், அவன் எப்போ ஹைட் ஆனா எப்படி ஹைட் ஆனா எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு தெரியாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவனோட ஃபர்ஸ்ட் லவ் யாருன்றது தான். அப்படி சொல்லி யோசிச்சுட்டு திருப்பி ஹீரோ கிட்டே போவாங்க. ஓடி போயிட்டு நில்றான்னு சொல்லுவாங்க. அவர் ஒன்று இப்போ என்ன பிரச்சனைன்ற மாதிரி நிற்பாரா. அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஷூ இருக்குல்ல அதை தூக்கி அடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே ஸ்டாப் பண்ணி நிற்பார். அப்போ ஹீரோயின் கேட்பாங்க, சரி இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னதுக்கு என்ன அர்த்தம், எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுன்னு ஹீரோயின் கேட்பாங்க. அப்போ ஹீரோவும் அப்படியே ஸ்டன்னாக நிற்பார். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாட்டா.